நான் ஒன்னும் பூதம் இல்ல பொம்மை. இங்க பாரு பூமி, இனிமே இது உனக்கு ஃப்ரெண்டு. நீ எந்த வேலையை ரிமைன் பண்ண சொன்னாலும் அது பாத்துக்கும். கிச்சன்ல குக்கர் வச்சிருக்கேன்னு சொல்லலாம். சாயங்காலம் 5 மணிக்கு எழுப்பி விடுன்னு சொல்லிட்டு நாம தூங்கலாம். இன்னும் நீ என்ன வேணாலும் செய்ய சொல்லலாம். சரியா? அப்புறம் பூமி, நாம பேசுறதெல்லாம் ஒரு 3 நாளைக்கு இதுல ரெக்கார்டிங் பேக்கப் இருக்கும். அப்படின்னா? அதாவது நாம பேசுறதெல்லாம் இதுல ரெக்கார்ட் ஆகும். 3 நாள் கழிச்சு அது தானே எரேஸ் ஆயிடும். புரியுது. என்னங்க, உண்மையிலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. புடவை நகையை விட இது சூப்பரான கிஃப்ட். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதனாலதான் நான் உனக்கு இந்த கிஃப்ட பிரசன்டே பண்ணேன். பொம்மி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என் பேர் தானே உங்களுக்கும். எப்படி இவளை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. மேடம் மேடம் நில்லுங்க. ஆமா, யாருங்க நீங்க? ஏரியாக்கு புதுசாக்கிறீங்க? இங்க ராணின்னு ஒருத்தங்க இருந்தாங்களே. ஆமா, நம்ம ராணி. நம்ம ஏரியாவே கலக்கி நின்றுச்சே. ஆனா அது கொஞ்ச நாள் அங்க இல்லையே. அது இல்லாம ஏரியாவோட சொரத்தே குறைஞ்சு போச்சு. அந்த ராணிக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கோங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்கலான்னு தான் வந்தோம். வெய்யாளுமா சொல்றீங்க? ஆமாங்க. ஏப்பா, நம்ம ராணிக்கு கண்ணாலமா பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் வாங்கப்பா, வாங்க. என்னப்பா, என்ன மேட்ரு? ஐயா சொன்னதா ஒரு ஏன வாப்பா, முக்கியமான மேட்ருங்கிற வாசிக்கிறான். என்னக்கா நெசமாவா சொல்றீங்க? நம்ம ராணிக்கு கண்ணால நிச்சயம் இருக்கா? ஆமாமா, நிஜமா தான் சொல்றேன். எங்க வீட்டு பையனை தான் ராணி கல்யாணம் பண்ணிக்க போறா. அதனாலதான் உங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். தமனா, பத்திரிக்கை கொடுமா. சரி. என்னங்கம்மா, வந்துருங்க. கண்டிப்பா வந்துருங்க ஐயா. எல்லாரும் கண்டிப்பா வந்துருமா? ராணிக்கு யார்தான் இந்த ஏரியால பழக்கம் இல்ல, எல்லாரும் பழக்கம் தான். கண்டிப்பா கண்ணாலத்துக்கு வருவோம். நீங்க எல்லாம் இப்படி ராணிக்காக உயிரையே விடுறீங்க. ஆனா அவ என்னடானா மூச்சுக்கு 300 தடவை நான் ஒரு அனாதைன்னு ரொம்ப சொல்லி சொல்லி வருத்தப்படுறா. என்னமா என்ன சொல்ற? ராணி எங்க வீட்டு பொண்ணுமா? அவ கண்ணாலத்துக்கு வராம இருந்துருவோமா? கண்டிப்பா நாங்க எல்லாரும் கண்ணாலத்துக்கு வருவோம். ராணிக்கு என்ன தயக்கமோ என்ன காரணமோ தெரியல, உங்களை எல்லாம் கூப்பிட ரொம்ப தயங்குறா. ஆனா அவளுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்காக தான் நான் உங்களை எல்லாம் கூப்பிட வந்திருக்கேன். நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஒரு வண்டியை பிடிக்கிறோம், எல்லாரும் ஒரே கண்ணாலத்துக்கு போய் ஒரு கலக்குறோம். ரெடியா? போலாமா? எல்லாரும் வரோம். எல்லாரும் கண்ணாலத்துக்கு போய் அம்மா, ராணி அக்கா கண்ணாலத்துக்கு நானும் வரமா? ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு ராணி அக்கா கண்ணாலத்துக்கு கண்டிப்பா உன்னை நான் கூட்டு போறேன். சரிம்மா. ஏன்னா ராணி அக்கா கண்ணாலத்துக்கு போறேன். ஐ ஜாலி. சரிங்க, அப்போ நாங்க கிளம்புறோம். நீங்க எல்லாம் மறக்காம அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். கட்டாயம் வந்துருங்க. எல்லாரும் வரணும். போய் பூமி, என்ன பூமி இதெல்லாம்? இவ்வளவு நாள் வேற ஒருத்தைய பூமி நினைச்சுக்கிட்டு நீ உண்மையாவே விட்டுட்டு போயிட்டியா பூமி? அது கூட உடனே பாவியா இருந்திருக்கனே. என்ன பூமி இதெல்லாம்? தாடிக்காரா, முதல்ல உனக்காக ஒரு கிஃப்ட மனசார வாங்கிக்கிறேன். இத வாங்கிக்கும் போது உன் முகம் எப்படி ஆகும்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை புடிகலன்னு முகத்துக்கு நேரா சொல்லிரு. மனசுக்குள்ள வச்சுன்னு எதுவும் பேசாதானே?
இத்தனை நாளா நான் தான் ஒளிச்சு மறைச்சு வாழ்ந்து நின்னேன். இனிமே நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு தோணுது. என்னைக்காவது ஒரு நாள் நான் ராணிங்கிற உண்மையும் உனக்கு தெரியணும். அதோட நம்ம வாழ்க்கை சும்மா கல் கண்டா தித்திக போது பாரு. நீ என்ன விட்டுட்டு போயிட்டல, இது தெரியாம நீ திரும்ப வந்துட்டேன்னு நினைச்சு பைத்தியம் மாதிரி நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. நீ போனது கூட தெரியாம உனக்கு பண்ண வேண்டிய பூஜை படையல் எதுவுமே பண்ணாம நான் உன்னை நினைக்காம இருந்திருக்கேன் பாரு. அது எவ்வளவு பெரிய தப்பு. உன்னோட ஆத்மா எப்படி துடிச்சிருக்கோம்ல. உன்னை விட்டுட்டனே, உன்னை சாக விட்டுட்டனே, உன்னை சாக விட்டுட்டனே. இது செத்ததுக்கு அப்புறம் கூட உன்னை கண்டுக்காம விட்டுட்டனே. என்ன மன்னிச்சிரு மம்மி, என்ன மன்னிச்சிரு. உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அந்த சித்தர் மூலமா தெரிஞ்சதும் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருந்தானே. அதுக்காக தானே உனக்கு தெரியாம பரிகார பூஜை எல்லாம் ஏற்பாடு பண்ண. ஆனா வீதியும் உன்னை என்கிட்ட பிரிச்சிருச்சே மம்மி. நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டியே மம்மி. ஐயோ மம்மி, நீ திரும்ப வந்துட்டேன்னு நான் மனசார நம்பினேன். அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வரவுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, போச்சு. வேம்பு சார் அழாதீங்க. வேம்பு சார் நீங்க அழக்கூடாது. என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மம்மி மனசு வந்தது? உன்னோட வேம்பு சார் உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பான்னு நினைச்சு பாத்தியா மம்மி? என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டல மம்மி. உன்னதான என்னோட 2வது அம்மான்னு நான் சொல்லுவேன். அதனாலதான் நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா? இப்ப நான் 2வது முறையா அனாதையா நிக்கிறேன் மம்மி. ஏன் என்னை விட்டுட்டு போன? நான் பாசம் வைக்கிற யாருமே கடைசி வரைக்கும் என் கூட இருந்ததே இல்ல மம்மி. அதுக்காக தான் உன்னை வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா என்னால முடியல. நீ காட்டின அன்பு பாசம் எல்லாமே உன்னை நெருங்க வச்சிருச்சு. பாத்தியா பாத்தியா என்ன பயந்த மாதிரி நடந்துருச்சு பாத்தியா? கடைசியில நீ என்னை விட்டுட்டு போயிட்டல. என்னை விட்டு போயிட்டியே, என்னை விட்டு போயிட்டியே, என்னை விட்டு போயிட்டியே. என்ன கொன்னுட்டாங்க வேம்பு சார், கொன்னுட்டாங்க. என்னங்க நான் கேக்க கேக்க பேசாமலே இருக்கீங்க? உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து இருக்கு. ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? கட் பண்ணி தரவா? இந்த நடிப்புல தானே ஏமாத்திருக்கேன். இவளை கொன்னு போட்டா கூட என் ஆத்திரம் அடங்காத. என்னங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இந்த நிமிஷமே இவ யாரு என்னன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். பட் அப்படி பண்ணுனா இவ என்ன நோக்கத்துக்காக இங்க நடிக்க வந்திருக்கான்னு தெரியாம போயிடும். அதையெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏங்க இருங்க, நான் டாக்டரை வர சொல்றேன். நிச்சயமா உங்களுக்கு ஏதோ உடம்புக்கு முடியல. நான் டாக்டருக்கு இப்பவே போன் பண்றேன். ஏய் இரு, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. அப்போ தைலம் தேய்ச்சி விடுறேன். இல்ல வேண்டாம். எனக்கு உடம்பு முடியலன்னா மட்டும் தைலம் தேய்ச்சி ஆவியெல்லாம் பிடிக்க வைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு நான் மட்டும் வேண்டான்னு சொல்றீங்க. இல்ல உனக்கு ஜாஸ்தியா வலி இருந்துச்சுல்ல, அதனால அதெல்லாம் பண்ண. இப்ப எனக்கு லைட்டா தான் வலி இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிடும். சரி வாங்க, அப்ப வந்து படுத்துக்கோங்க. வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னங்க? அத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அங்க பாருங்க.
இருக்கீங்க? வாடா தம்பி. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருப்பா. ஹாய் சித்தார்த், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன சித்தப்பா மும்பையிலே போய் செட்டில் ஆயிட்டீங்க போல. என்னம்மா பண்றது, மும்பைல பிரான்ச் ஆரம்பிக்கலாம்னு போனேன். இப்போ ஒரு பிரான்ச் இல்ல 5 பிரான்ச் ஓபன் பண்ணிட்டேன். எல்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குமா. இங்க பாரு ராணி, சத்தியமா நான் மனசார சொல்றேன், நீ என் வயித்துல பிறக்கலனாலும் நீ என் பொண்ணுதான். நீ என் வயித்துல பிறக்காத பொண்ணு ராணி. என் பொம்மி என்னை விட்டு போயிட்டான்ற வலிய மறக்கடிச்சதே உன்னோட இருப்பு தாண்டி. இங்க பாருமா, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி. நீதாம்மா எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். பொம்மி சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை மட்டும் பார்த்து வளர்ந்தவ. அதனால அவளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதை தாங்கிக்கிற பக்குவம் இருந்தது. ஆனா நீ கொஞ்சம் அடாவடி டைப்பு. அன்னைக்கு திடீர்னு நீ வந்து உண்மையெல்லாம் போட்டு உடைக்க போறேன்னு சொன்ன உடனே எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சுடி. நல்ல வேளையா என் பொம்மி தான் உன்னை எதையும் சொல்ல விடாம காப்பாத்திட்டான்னு என் மனசுக்கு தோணுச்சு. நிஜமோ அத்தாம்மா, ஒரு நாளைக்கு அது நடக்கும். இங்க பாருமா, இந்த குடும்பத்தை, உன் புருஷனை, எல்லாரையும் நல்லபடியா பார்த்து காப்பாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட மாட்டேன், மனசு சோர்ந்து போயிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் நீ கோவப்படக்கூடாதுமா. என்னம்மா நீ? அந்த சாமி முன்னாடி வச்சு கேக்குறேன், சத்தியம் பண்ணு. இங்க பாரு, முன்னாடி வேணா நான் வேற மாதிரி இருந்திருக்கலாம். நானும் லோக்கல் தான். பொம்மி மட்டும் கஷ்டத்தை பார்த்து வளரல, நானும் கஷ்டத்திலேயே பொருந்து கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவதான். இப்போதான் கொஞ்சம் சுகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான்லாம் கீழே படுத்தா தர, மேல கூரை வீடுன்னு இப்படிதான் நான் வாழ்ந்து நின்னேன். இது பாரு, இப்ப நான் சத்தியம் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சாமி மேல சத்தியம் கேட்டல்ல, என்னோட சாமி பொம்மி தான். அந்த பொம்மி சாமி மேல நான் சத்தியமா சொல்றேன், அந்த வீட்டையும் சரி என் வீட்டுக்காரனையும் சரி நான் நல்லபடியா பாத்துப்பேன். ஏன்னா என்ன நல்லா பாத்துக்கிற குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்டாதான் நான் நல்லா இருப்பேன். சரி ராணி, நீ காணிக்க செலுத்திட்டு வா. ஓம் கொடுங்க. என்னது இது? ராணியோட போன் அடிக்குது. என்னத்துக்கோசரம் மல்லிகா கூப்பிடுறா? சொல்லு மல்லிகா. தாமரையக்கா, ராணி அந்த போனை கொடுக்கா. உயிர் போற விஷயம்க்கா, போனை கொடு. சரி சரி இரு தர. உனக்கு போன் வந்திருக்கு. ஒண்ணும் இல்ல, பரிகார கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல பண்ணிருக்காங்க. வர வர இந்த செல்போனை எங்கெங்க பேசுறதுங்கிறதே இல்ல. சரி சரி பேசுகோ பேசுகோ. என்னக்கா? ஏய், மல்லிகா தான் போன் பண்ணிக்கிறா, ஏதோ முக்கியமான மேட்டரா. இந்தா சொல்லுடி. நம்ம ஏரியால இருந்து அத்தனை பேரும் உன் கண்ணாலத்துக்கு கிளம்பி வந்து நிக்கிறாங்க. எப்படியாவது தப்பிச்சிரு, பெரிய பிரச்சனை ஆயிடும். மாட்டிக்கின உன் கதை கந்தல் தான். நம்ம ஏரியா ஆளுங்க பூராவும் கிளம்பி வந்து நிறுறாங்களா? எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுக்கா. ஐயோ, நான் யாரட பேசுவேன்? அக்கா, எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுக்கா. பாக்குறேன்.
ஐயோ எல்லாம் கைமீறி போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வாங்க வாங்க எல்லாரும் போவோம். சூப்பர், பத்திரிக்கை கொடுத்தது வீண் போகல. ஒருத்தர் விடாம எல்லாரும் வந்திருக்காங்க. சரி சரி, நாம இங்க இருக்க வேண்டாம், எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். வாங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. சம்பந்தமே இல்லாம ஆஜராகிறாங்களே பாக்குறீங்களா? நாங்கெல்லாம் ராணியோட ஏரியாக்காரங்க தான். நீங்க சொல்ற ராணின்ற பொண்ணுக்கும் என் பொண்ணு பொம்மிக்கும் உருவ ஒத்துமை இருக்கிறதெல்லாம் நிஜம்தான். பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால நீங்க எல்லாம் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது என் பொண்ணு பொம்மி தான். என்ன ஒரே குழப்பமா இருக்கே? என்னங்க இப்படி பேசுறாங்க? இவ்வளவு தூரம் அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, என்ன ஏதுன்னு தான் விசாரிச்சு பார்க்கலாமே. என்ன மாப்பிள, நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ பொம்மின்னு சொல்லணும், அதை விட்டுட்டு விசாரிப்போம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமா ராணி, நான் இன்னைக்கு உசுரோட இருக்கனா அதுக்கு நீ தானமா காரணம். உடம்பு சரியில்லாம இப்பவோ அப்பவோன்னு கடந்த என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு என் உசுரை காப்பாத்தி என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டியேம்மா. உன்னை தேடி வந்தா கண்டுக்காம இருக்கிற. இவங்கெல்லாம் என்னடானா உன்னை பொம்மின்றாங்க. சொல்லு ராணி. இங்க பாருங்க, அவளை போய் வற்புறுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ என்ன பேசுவா? சரி, உங்க திருப்திக்காக அவ ராணி இல்ல பொம்மின்னு அவ வாயாலே சொன்னா ஒத்துப்பீங்களா? சரி, நாங்க கிளம்புறோம். அவளாண்ட நான் ராணி இல்ல பொம்மிதான்னு சொல்ல சொல்லுங்க. தாடிகார போன் எடுத்து பாத்துறான். ஏன்பா சித்தா, இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க போய்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு போனை பாத்துக்கிட்டு இருக்க? தாத்தா, இந்த விஷயத்துல எத்தனை தடவை தான் பஞ்சாயத்து பண்றது? யாராவது ஒருத்தர் வந்து இவ ராணின்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் நம்ம பேசி கீசி அவ பொம்மிதான்னு பஞ்சாயத்து பண்ண வேண்டியதா இருக்கு. முதல்ல நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, அப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம். அதான் நல்லது. தாடிகாரன் காலையில இருந்து ஒரு டைப்பாவே இருக்கிறான். முதல்ல இதை முடிப்போம், அதுக்கப்புறமா தாடிகாரனாண்ட வருவோம். அடுத்த வெடிகுண்டு வெடிக்க ரெடி ஆயிடுச்சு. நானும் ரொம்ப நேரமா இங்க நடக்கிறத பாத்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் ராணி ராணிங்கிறாங்க, நீ இல்ல இல்லன்னு சொல்ற. நீ உண்மையிலே பொம்மி தானா? ஒரு விஷயம் பண்ணு,
நீ பொம்மி தானா? இந்த குழந்தையை தாண்டி நிரூபிமா. நான் கூட செய்யறதுக்கு யோசிச்ச விஷயத்தை இந்த அம்மா செஞ்சுட்டாங்க. என்னமோ சொன்ன, போலீஸ்காரங்கன்னா அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு கல்யாணத்துக்கு வந்தவங்களே சொல்லிட்டாங்க. எங்க நீ பொம்மினா இந்த குழந்தைய தாண்டு பாப்போம். தாண்டு, அப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம். ஏமா, உனக்கு எங்க மேல பர்சனலா ஏதாவது விரோதம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றதே வேலையா வச்சிருக்கியே. இந்த கல்யாணத்தை எத்தனை தடங்களுக்கு அப்புறம் நடத்துறோம் தெரியுமா? இப்படி வந்து தொல்லை பண்றியம்மா. உன்னை கையெடுத்து கெஞ்சி கேக்குறம்மா, தயவு செஞ்சு கிளம்புமா. இங்க பாருங்கம்மா, இவ்வளவு நேரம் நானும் பேசாம தான் இருந்தேன். இந்த ஒரு விஷயத்தை இந்த பொண்ணு பண்ணட்டும். இந்த குழந்தைய தாண்டி நான் தான் பொம்மின்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிடுறேன். ஏங்க, என்ன பேசுறீங்க நீங்க? பச்சை குழந்தைய போய் அவளை தாண்டணும்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்லவா இருக்கு? அவதான் ராணி இல்ல பொம்மின்னு சொல்றால, அவளோட அம்மா. நான் சொல்றேன், அவ என் பொண்ணு பொம்மி தான். நீங்க எதுக்கு தேவையில்லாம வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் முடிய இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இங்க பாருங்க, எல்லாரும் இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரியா? சார், நீங்க கூட்டிட்டு போய் எல்லாரையும் உட்கார வைங்க. சரிங்கம்மா. சாரிம்மா, எங்களால உனக்கு ரொம்ப சிரமமாயி போச்சுமா. மன்னிச்சுக்கோமா. போலீஸ்காரங்க சொல்லும்போது எங்களால எதுவுமே பண்ண முடியலமா. சார், ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த குழந்தைங்க வந்தது ஒரு வகையில நல்லதுதான். நான் பொம்மி தாங்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சுல்ல. கூட்டிட்டு போங்க. சரிம்மா, வாங்க. பொம்மி, உன்னை பத்தி குறை சொல்ல வந்த கூட்டம் எல்லாம் உன்னை வாழ்த்த வந்த கூட்டமா மாறிடுச்சுமா. இனி உங்க கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க போதுமா. நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ ஏன் பூமிதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. வா. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுகு தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ. ஓம் மகாலட்சுமி நமः. இந்த ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே த்வம் ஜீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ நடிக்க வந்த விஷயமும் இந்த வீட்டு மேல உனக்கு வந்த அட்டாச்மெண்ட் எனக்கு புரிஞ்சுது. எனிவே, அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன். ஆஃப்டர் ஆல் நீ நடிக்க வந்தவதானே.
இல்லங்க. நிறுத்துறியா? என்னமோ இலவசமா சேவை பண்ண வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. தாத்தா மாசம் மாசம் உனக்கு காசு கொடுக்கறாருல, அது நீ கை நீட்டி வாங்குனல. அப்புறம் நான் காசுக்காக நடிக்க வரல, அது இதுன்னு பில்டப் பண்ற. நீ எப்பேற்பட்ட ஆளு, காசுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி என்கிட்ட டிராமா பண்ணியோ அதே மாதிரி டிராமாவை நானும் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் உனக்கு தாலியே கட்டினேன். நான் கட்டின தாலி கூட அந்த டிராமால ஒரு பார்ட் தான். ஐயோ தாடிகாரா, சத்தியமா நான் உன்னை விரும்பிதாயா தாலிய கட்டிக்கினேன். என்ன போய் இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டியா? இல்லங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. நான் முன்னாடி அப்படிதான் இருந்தேன். இந்த கல்யாணம் நடக்க வேணாம், தடுத்து நிறுத்திடலான்னு நினைச்சேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்ப பேமெண்ட் அதிகமா தேவைப்படுது அதானே? ஐயோ சத்தியமா இல்லங்க. இங்க பாரு, இந்த சத்தியம் கித்தியம்லாம் நீ பேசாத. காசுக்காக நடிக்க வந்த உன்கிட்ட நான் வேற எதையுமே எதிர்பார்க்கல. வேற யாராவது பேமெண்ட் அதிகமா கொடுத்தா இன்னொரு இடத்துக்கு போய் இதே மாதிரி தாலி கட்டிப்பேன், அப்படிதானே? ஐயோ வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. நான் பண்ண தப்புக்கு இப்படி எல்லாமா நீங்க பேசணும்? அமைதியார ஓவரா டிராமா பண்ணாத. இங்க பாரு, இப்ப நடந்துட்டு இருக்கிற டிராமா இன்னும் 30 நாள், அதாவது 1 மாசம் கண்டினியூ ஆகும். அதுக்குள்ள எப்படியாவது என் பொம்மையை கொண்டவங்கள நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ஏன்னா இது வரைக்கும் உன்னை பொம்மின்னு நினைச்சு தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா உன்னையும் என்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணது கூட உன்னை பொம்மின்னு நினைச்சு உன்னை கொல்ல நினைச்ச முயற்சி தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி பண்ணுவங்களை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நீ செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ஒரே அடியே கிளம்பிடலாம். ஏய், நான் ஒண்ணு சும்மா பண்ண சொல்லல. தாத்தா குடுக்கறேன்னு சொன்னதை விட அமௌண்ட் நான் அதிகமாவே தரேன். இன்னும் 1 மாசத்துக்கு பொம்மியா என் வைஃப் மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நடி. யாருக்கும் எந்த சந்தேகமும் வர வேண்டாம், புரியுதா? இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. முக்கியமா தாத்தாக்கு இந்த விஷயம் தெரியும். நீ அவ்வளவுதான் ராணி, அவ்வளவுதான். நீ காலி காலி பெருங்காய டப்பா மாதிரி உன்னை தூக்கி வீச போறாவ. அதுக்கப்புறம் நீ ரோட்ல தாண்டி நிக்கணும், தாலி கட்டிக்கின்னு அசிங்கப்பட்டு நிக்கணும். இந்த அவமானம் உனக்கு தேவையா ராணி? பார்த்தலக்கா என் நிலைமைய. வீட்டுக்காரன மனசார விரும்பிதாங்க கல்யாணம் கட்டிக்கின. நீ கூட விரும்பி தானே வெள்ளைப்பூ கொடுத்து சம்மதிச்ச. அந்த நிமிஷம் வரைக்கும் உன் மனசுல என்ன இருக்குதுன்னே தெரியாம நான் என்ன தவிச்சேன் தெரியுமா? இப்ப எல்லாமே போச்சுல, போச்சுக்கா, எல்லாமே போச்சு. அழாத ராணி, நீ வேம்பு சார கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு கூட முதல்ல விருப்பம் இல்லதான். இன்னைக்கு நீ குடிசைக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டப்போ கதறி அழுது துடிச்சியோ அப்பவே புரிஞ்சுக்கிட்ட. நீயும் என்ன மாதிரியே அவரை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன்னு. நிச்சயமா நீ அவருக்கு வேணும். அதனால என் வேம்பு சாருக்கு உன்னை பத்தின உண்மை தெரிய வந்தது நல்லதுதான். என்னக்கா பேசுற நீ? என்ன என்ன மாதிரி கேவலப்பட்டு அமிச்சுக்கிறாரு. நீ என்னடா அது நல்லதுக்குன்னு சொல்லுகிற? எத்தனையோ நாள் இந்த பொம்மிங்கிற பிம்பத்தை உடைச்சு வெளியே வரணும்னு தானே நீ முயற்சி பண்ண. அந்த விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிடணும்னு தானே நீயும் எவ்வளவோ முயற்சி பண்ண. இப்ப அந்த உண்மை தானா தெரிய வந்திருக்கு. வேம்பு சார் மனசுல பொம்மியா இடம் பிடிக்கிறத விட ராணியா இடம் பிடிக்கிறது தான் நல்லது. அதனால நீ அவர் மனச ஜெயிச்சு என் வேம்பு சாரோட ராணியா அவரோட வாழணும். அதுதான் என்னோட ஆசை. எப்படி என் மனசுல அவர் பிரியமும் அன்பும் நிறைய இருந்துச்சோ
அதே மாதிரி உன் மனசுலயும் பிரியமும் அன்பும் நிறைய இருக்கு. அதனால உன் காதல் வேம்பு சர ஜெயிக்கும். அதுக்கு நானும் உனக்கு துணையா இருப்பேன். கவலைப்படாம இரு. அது மட்டும் இல்ல ராணி, நான் இப்படி ஆவி ரூபத்துல இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா வேம்பு சார் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அதனாலதான் என்ன எரிச்ச இடத்துக்கு வந்து அவர் அழுதப்ப கூட என்ன நான் வெளிப்படுத்திக்கவே இல்லை. முழுக்க முழுக்க ராணியாவே அவர் மனசுல அன்பால நீ இட்டு நிரப்பணும். கண்டிப்பா அவர் மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கான எல்லா உதவியும் நான் உனக்கு செய்றேன். அக்கா, நீ அத்தை மட்டும் செஞ்சுட்டா போதும்க்கா. எனக்கு ஒரு கவலையுமே இல்ல. அழாத. நான் இந்த வீட்ல இருந்து எவ்வளவோ விஷயங்களை சாதிக்கணும்னு நினைச்சேன். அது எல்லாத்தையும் நீதான் செய்யணும். இந்த வீட்டையும் குடும்பத்தையும் கட்டி காத்து மேல கொண்டு வரணும். கண்டிப்பாக்கா, நான் பண்ணுவேன்க்கா. நான் பண்றேன். கொடுத்துறேன், எல்லாத்தையும் கொடுத்துறேன். இவனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லு. என்ன ரோட்ல நிறுத்தினா கூட என்னால உழைச்சு முன்னுக்கு வர முடியும். நான் சம்பாதிச்ச அத்தனை சொத்தையும் பத்து உனக்கு பிச்சையா போடுறேன்டா. எனக்கு நீங்க ஒண்ணும் பிச்சை போட வேணாம். எங்களுக்கு என்ன சேரணுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க, எல்லா ஏற்பாடையும் பண்றேன். கிளம்புங்க, சீக்கிரம் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. பொம்மி, உன் பேரை வெளிப்படையா நான் இங்க சொல்ல முடியாது. அன்னலட்சுமி அம்மா எப்படி இந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்களோ அதே மாதிரி எங்க எல்லாரையும் நீயும் குலதெய்வமா நின்னு காத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். தாத்தா பாட்டிக்கு பிடிக்காத இந்த விஷயம் நடக்கவே கூடாது. அதனால எப்படியாவது இந்த விஷயத்த நீதான் நடக்க விடாம தடுக்கணும். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ என்னடானா இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும், எந்த காரணத்து கொண்டும் இந்த குடும்பம் ரெண்டா உடைய கூடாதுன்னு சொன்ன. ஆனா என்னால அதை தடுக்கவே முடியலையே. கையால் ஆகாம நின்னு நிறுகிறேன். ஏன்னா இத்தனை நாள் நான் பொம்மின்னு தாடிகாரனும் சேர்ந்துல நம்பினந்தா. எப்ப நான் நடிக்க வந்தவன்னு தெரிஞ்சு போச்சோ அதுல இருந்து அவரோட சப்போர்ட் எனக்கு முழுசா இல்லாமலே போயிடுச்சு. நான் குடிக்கிற கிரீன் டீய கூட குடிக்க மாட்டாரு. இம்மா பெரிய மேட்டர்ல எங்க இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண போறாருன்னு நானே தயங்கி தான் பேசினேன். அதே மாதிரி அவரும் என் வாய அடக்கிட்டாரு. கடைசியில பாட்டி அழ சொல்ல என் மனசே தாங்கல. நான் என்னதான் பண்ணிட்டோம். என்னவோ போ, உன் கையில தான் எல்லாமே கீது. நான் உன்னாண்ட அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். சாமியாண்ட அப்ளிகேஷன் போடுறது மட்டும்தான் பக்தர்களோட வேலை. அதுக்கப்புறம் ஆக்சன் எடுக்க வேண்டியதெல்லாம் சாமி தான். புரியுதா?
இந்த வீடு மொத்தத்தையும் நீதான் இப்ப தூக்கி சுமந்துட்டு இருக்க. இந்த வீடே உன்னை நம்பிதான் இருக்கு. அத மறந்துடாத. நீ இப்போ ராணி இல்ல, பொம்மி. உன்னை என்னோட ஒரு மறுபிறவியா, மறு உருவமா தான் நான் பாக்குறேன். அத ஞாபகம் வச்சுக்கோ. எக்கா, உன் அஸ்திய நான் பச்சையா குத்திக்கிறேன் பாரு. இது என் உடம்புலயே கலந்துக்குதுக்கா. இந்த வீட்டுக்கான விசுவாசம் என் உடம்புலயே இருக்குதுக்கா. இந்த வீட்டு சோத்த நான் தின்னுகிறேன். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வீட்டுக்கு நான் நல்லது பண்றேன்க்கா. நான் பாத்துக்கிறேன்க்கா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியும். ஓகேக்கா, நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்ல இத்தனை நாளா என்ன பொம்மையா மட்டும்தான் பாத்துக்கிறாங்க. ராணியா பார்த்தது இல்லல. இனி வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கு அவங்க பார்க்க போறாங்க. இந்த ராணியோட ஆட்டம் இனிமேதான் ஆரம்பம். நாளைக்கே என் விளையாட்ட காட்டுறேங்கா. அதான் எனக்கும் வேணும். உன்னால கண்டிப்பா முடியும். சரிக்கா. என்னப்பா பத்து வந்துட்டாங்கன்னு சொன்னேன். இதோ பக்கத்துல வந்துட்டாங்கப்பா. அப்பா வந்துட்டாங்கப்பா. சூப்பர். ஆமா, எங்க இன்னும் அத்தைய காணோம்? ஆமா, இன்னும் கீழே இறங்கி வரவே இல்லையே. இந்த கண் கொள்ளா காட்சியை பார்த்து ரசிக்க முதல்ல அவங்க தானே வரணும். நான் உங்களுக்கு கால் பண்ணலாம் தான் நினைச்சேன். குடிச்சிட்டு இருப்பாங்க, வந்துருவாங்கன்னு விட்டுட்டேன். ஓஹோ, வந்துருவாங்கல்ல? ஓகே ஓகே, எப்படியும் வந்துருவாங்க. அப்பா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பத்மநாபம் உங்களுக்கு விவரம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னார்ல? எல்லா விவரமும் சொல்லிட்டார் சார். அப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த சைனிங் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சலாம்ப்பா. பத்து, கடைசி நேரத்துல கேக்குறேன்னு கோவப்படாதப்பா. இப்பவும் கேட்காம விட்டுட்டா. கேட்காம விட்டுட்டோமேன்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்கும். இந்த குடும்பத்தை எப்படி துண்டு போடுறது அவசியமாப்பா? அம்மா, ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி வச்சு என் மானத்தை வாங்காதீங்க. நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. இது நடந்தே தீரணும். ரோட்ல போறவங்க வர்றவங்க என்ன கேள்வி கேட்பாங்க. நீங்களும் அப்பாவும் அதை வேடிக்கை பாப்பீங்க. நான் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டேனா? அஞ்சல, இங்க வாமா. கூப்பிடறாருல, போங்க. அஞ்சல, நீ டென்ஷன் ஆகாதமா, அமைதியா இரு. எது போனாலும் நம்மளால வாங்கிக்க முடியும். ஆனா உடம்பு போயிட்டா முடியாது. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்படியே அமைதியா இரு. தாத்தா, ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிடலாம். அத்தை, இதுக்காக தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். கொலை பண்ற அளவுக்கு நம்ம போனோமே. எல்லாம் திரண்டு வர நேரத்துல வேண்டாம் வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க அத்தை? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க. என்ன? நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, எனக்கு கவலை இல்ல. ஆனா கையெழுத்து மட்டும் போடாதீங்க. என்ன சொத்தை பிரிக்க நான் விட மாட்டேன். சாவித்ரி, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எதுக்காக இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு சாவித்ரி. இல்லங்க, என்னால அமைதியா இருக்க முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொத்தை பிரிச்சிடாதீங்க. ஏய், நேத்து வரைக்கும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்த. நீ தானே சொன்ன சொத்தை பிரிச்சு வாங்கிக்கிறது நல்லதுன்னு. அதாவது நல்லதுதான் நீ சொன்ன.
எனக்கும் சரின்னு பட்டுச்சு. அதனாலதான் நான் பேசி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். இப்ப வந்து பிரிக்காதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்னமோ புத்தி கெட்டத்தனமா சொல்லிட்டேன். இப்ப வேண்டாம் தோணுது. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. வேண்டாங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கையெழுத்து போடாதீங்க ப்ளீஸ். இல்ல சாவித்திரி, எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு. யாரோ உன்னை மிரட்டி இருக்காங்க. சொல்லு, யார் மிரட்டினது? மிரட்டினாளா? அடிக்கவே செஞ்சா. கொஞ்ச நஞ்ச அடியா விழுந்துச்சு. எப்பா ஐயோ, நீ இப்படிதான் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. நான் கையெழுத்து போடுறேன். ஐயோ வேண்டாங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது எதுவுமே நமக்கு வேண்டாங்க. என்ன சாவித்திரி, என்ன நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாமே இந்த குடும்பத்தோட நன்மைக்கு தாங்க சொல்றேன். தயவு செஞ்சு வேண்டாம், கையெழுத்து போடாதீங்க. இந்த சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போனா ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சொன்னா கேளுங்க, வேண்டாம். உங்களுக்கும் மனோவுக்கும் ஏதாவது ஆயிட்டா என்னால தாங்க முடியாதுங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த சொத்தை நமக்கு வேண்டாங்க. பிரிக்க வேண்டாம், நாம இங்கே இருந்துருவோம். பிரிக்காதீங்க. அம்மா சாவித்திரி, என்னம்மா இதெல்லாம்? மாமா, நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க. நான் பண்ணதெல்லாம் தப்புதான் மாமா. சொத்தை பிரிச்சு கேட்டது தப்புதான். நான் தான் புத்தி கேட்டதானமா இவரு கேளுங்கன்னு சொல்லிட்டேன். பொம்மி மனோவை எடுத்தறிஞ்சு பேசிட்டாலேன்னு நான் தான் கோவமா ஏதேதோ சொல்லி தொலைச்சிட்டேன். ஆனா ஒரு குடும்பங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருக்கிறது தானே மாமா. முன்ன பின்ன சில விஷயங்கள் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் அனுசரிச்சுதான் போகணுங்கிறது நான் இப்போ. நான் பேசிட்டு இருக்க, நீ போன பாத்துட்டு இருக்க. என்ன உன் மனசுல என்ன பெரிய பொம்மி நினைப்பா? பொம்மையா நடிக்கிறதுக்கு தானே என்ன கூட்டிட்டு வந்துக்கிறீங்க. இப்ப புதுசா வந்து பொம்மின்னு நினைப்பான்னு கேக்குறா. இத்தனை நாள் நான் அப்படித்தானே நடிச்சு நின்றேன், நீயும் நம்பி நின்ற. இப்ப அப்படி இல்லன்னு தெரிஞ்சதும் ஆட்டம் காட்டினு இருக்கிறியா? இங்க பாரு, அது இதுன்னு பேசி என்ன மடக்க பாக்காத. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வந்தம்மா, நடிச்சம்மா, காசை வாங்கணுமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது, புரியுதா? நீ இப்படி பிலிம் காமிக்கிற அளவுக்கு அப்படி என்ன விஷயத்துல நாங்க மூக்க நுழைச்சிட்டோம்? கீழே சொத்தை பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துச்சுல்ல, எதுக்காக நீ சாமி வந்த மாதிரி நடிச்ச? ஐயோ, சாமி குத்து மாறும் அப்படியெல்லாம் சொல்ல கூடாது. நானா சாமி மாதிரி நச்சேன்? சாமி என் மேல வந்தது எனக்கே தெரியாது. உன் கதையெல்லாம் நிறுத்த. எதுக்காக அப்படி பண்ண? சரி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன். பொம்மி இந்த ஊடு பிரிய கூடாது, சொத்து பிரிய கூடாதுன்னு அத்தினி கஷ்டப்பட்டா. நீ என்னடானா சுழுவா அவங்க எத்தனை போட்டோன்னு பிரிச்சு குத்து நிறுகிற. என்னத்துக்கோசரம் அப்படி பண்ணிருக்கிற? அவங்களை எல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இந்த வீட்டுல அவங்க யாரும் இருக்க வேண்டாம், போய் தொலைவிட்டு நினைச்சுதான் சொத்து பிரிஞ்சாலும் பரவாயில்ல நினைச்சேன். நீ என்னன்னா சாமி வந்த மாதிரி நாடகம் போட்டு மறுபடியும் அவங்களை இந்த வீட்டுல தங்க வச்சுட்ட. இதெல்லாம் தேவையா உனக்கு? இந்த பாரியா, நான் ஒன்னும் நாடகம் எல்லாம் நடத்தின்னு இல்ல. என் மனசுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதத்தான் நான் பண்ணேன். பொம்மி மாதிரி நடிகை தான் நான் இந்த வீட்டு உள்ளார வந்தேன். ஆனா பொம்மி அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்னு நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன். அதுக்கோசரம் தான் நான் அப்படிலாம் பண்ணேன். அது தப்புன்னா தப்புனே வச்சுக்கோ, இல்ல நான் நடிக்கிறேன்னா நீ அதை நடிப்புனே வச்சுக்கோ. இங்க பாரு, இதுல உனக்கு ஏதோ பெரிய உள்நோக்கம் இருக்கு. சொத்து மொத்தத்தையும் ஆட்டைய போலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, இந்த வீட்டு உள்ளார வர வரைக்கும் காசுதான் பெருசுன்னு நினைச்சு நின்றேன். அதை விட பாசம் மனசுதான் பெருசுன்னு என்ன சுத்தி இருக்கிறவங்க உணர வச்சிட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்ல. நீ எல்லாம் ஒரு வேஸ்ட் கை. உன்னாண்டெல்லாம் எந்த உணர்ச்சியும் இருக்க கூடாதுன்னு திருப்பி திருப்பி உணர்த்திக்கினே இருக்கிற. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. இந்த நடிச்சு மயக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணுன நானே இன்னும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். ஐயோ பண்ணியா? போலீஸ்னா நாங்க பயப்படணுமா? எங்க ஏரியாவுக்கே நான் தான் போலீஸ். இங்க பாரு, இத உனக்கு லாஸ்ட் வார்னிங். இந்த பிஹேவியரை இதோட விட்டுரு. இங்க நீ நடிக்க மட்டும் தான் வந்திருக்க. நீ ஒரு நாளும் பொம்மையாக முடியாது, புரியுதா? உனக்கு அறிவு இருக்கா? கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாதவ உன்னை நான் வீட்டுக்குள்ள விட்ட பாரு, அது ஏன் தப்பு? யோ பேசாத. உன்ன மாதிரி ஆளுங்களா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும்.
கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமையில ஏறி உட்காந்துப்பீங்களே. யோ நிறுத்தியா, சும்மா பேசினே போற. நான் ஒன்னும் நீ வாங்கிட்டு வந்த பூக்காக அலையல. என் தலையில முன்னாடியே பூ இருந்துச்சு, புரிதா? பொய் சொல்லாத. வாயை திறந்தாலே பொய், பித்தலாட்டம், நடிப்பு. பொய்யோட மொத்த உருவமே நீதான். கம்முனு கடை. பூ பாட்டி குத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற, சும்மா பேசினே இருக்கிற. நீ பொய் சொல்ற. அப்ப நான் கொண்டு வந்து போய் எங்க போச்சு? அத்தையும் நான் தான் எடுத்தேன். ஆனா என் தலையில வச்சுக்க இல்ல, அங்க பாரு. உனக்கோசரம் தான் அந்த பூ எடுத்து நான் போட்டேன். கை இருக்குதுன்னு சும்மா எல்லா இடத்துலயும் எடுத்து நீட்ட கூடாது, புரிதா? என்னயா என்னவோ பூவை காணோன்னு வந்து தாட்டு புட்டு தஞ்சாவூர்னு குச்ச. இப்ப என்னடான்னா முகத்தை திருப்பின்னு ஊன் நிக்கிற. என்ன ஆச்சு இப்போ? இந்த மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுக்க போற? சும்மா நீதா கரெக்ட், மத்தவங்க எல்லாம் ராங்குன்னு என்னைக்குமே நினைச்சுக்காத, புரிதா? சரி, சாரி சாரி. யாருக்கு ஓனும் சாரி? அடிச்சல்ல, இது வரைக்கும் யாருமே என் மேல கை வச்சதே இல்ல. இப்ப கைய வச்சது நீங்கிறதுனால கையோட நிக்கிற. இல்ல அடிச்ச கைய எடுத்துருவேன் தெரியுமா? எங்க ஏரியால வந்து கேட்டு பாரு. ஐயோ, காலங்காத்தால இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. இந்த பாரு, சாரி கேட்டாலாம் விட்டுற முடியாது. இப்ப என்ன கால விழணுமா? சொல்லு, கால விழணுமா? பூவை தலையில இருந்து எடுத்து அறுத்து போட்டல, அத்த முதல்ல போய் எடு. அத உன் கையாலேயே எடுத்து என் தலையில வச்சு விடு. இது பாரு, அதுக்குள்ள வேற ஆள பாரு. நான் இதுக்கு தலையில பூ வச்சு விடணும்? யோ என்னயா, அந்த குரங்கு இருக்குதுல, குரங்கு, அது கையில பூ மாலை கட்சா மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அது கணக்கா என் தலையில இந்த பூவை பிச்சு எரிஞ்சு வீசிட்டு இப்போ ஏன் வைக்கணும்னு கேட்டு இருக்கிற. நீ தானே புடுங்கி வீசின. அத்த முதல்ல என் தலையில வைக்கிற வழிய பாரு. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இல்லன்னா அவள்தான். உன் குரலை பேசி ஜெயிக்கவே முடியாது. புரிஞ்சுங்கன்னா சரி. நான் ராணியா, என்னாண்ட யாரு வந்து மோதியும் ஜெயிக்க முடியாது. மலைய தலையால மோதியெல்லாம் நகர்த்த முடியாது. நாங்க மலை. சரி, வாயம் மூடு, வாயம் மூடு. என்ன முடிச்சிட்டீங்களா? அடுத்தது போடணும். ஐயோ அத்தை, சத்தியமா சொல்றேன், என்னால முடியல அத்தை. என்னாலயும் தான் முடியல. என்ன பண்ண சொல்ற? செய்யறோம்னு ஒத்துக்கிட்டோம், முடிச்சுதானே ஆகணும். இடி இடி. முடியலம்மா, வேர்த்து வடியுதுமா, முடியல. இங்க பாருங்க அத்தை, என் கையெல்லாம் எப்படி சிவந்து போச்சுன்னு. ஆமாண்டி, ஒரே நாள்ல இவ்ளோ இடிச்சிடுச்சு. என் கழுத்தும் சுளிக்கிடும் போல இருக்கே. என்னமா பண்றது? நாம தானே செஞ்சாகணும். இடி. அம்மா, அந்த ராணிய சும்மா விடக்கூடாதுமா. அவளாலதான் இவ்ளோ பிரச்சனையும். உங்க அப்பா வந்து சொல்லும் போது நல்ல ஒத்து ஊதுனல, இடிச்சாதான் அதிரசம் நல்லா வரும்னு. நல்ல அனுபவி. இடிடா. இடிக்கிறேன். ஐயோ அத்தை, சத்தியமாவே சொல்றேன், என்னால முடியல அத்தை. நீங்க இடிங்க அத்தை. சரி, இந்த நான் வேணா மாவு தள்ளி விடுறேன்.
தெரியாம கையில என்னடா பட்டுச்சுமா. ஐயோ தமன்னா என்னம்மா ஆச்சு தமன்னா தமன்னா என்னடா பண்ணி தொலைச்ச அம்மா அவதம்மா உள்ள கையை வச்சுட்டா. நான் இடிச்சிட்டு இருந்தம்மா. நான் என்னமா ஏன்டா பண்றது? இப்படி பண்ண தமன்னா இருங்க. ஒண்ணு இல்ல ஒண்ணும் ஆகாது விடு. ரொம்ப வலிக்குது. கையை இதுக்குள்ள விடு. கொஞ்ச நேரம் அப்படியே வை. ஐயோ ஐயோ என்னாச்சு? ஐயோ மனு மனு அம்மா வாங்கம்மா. என்னாச்சு? சுட்டுச்சுமா. ஐயோ அறிவு இருக்கா உனக்கு? நீ பாத்து ஊத்த வேண்டியதா பண்ணி தொலைறியா? ஐயோ ஐயோ அம்மா. கையில என்ன பட்டுடுச்சே? அம்மா சாரிம்மா சாரிம்மா. நான் வேணுனே பண்ணலம்மா. ஏதோ தெரியாம பட்டுச்சுமா. பார்க்க கூடாதா? சரி சரி நீ அந்த வேலையை பாரு. இப்படி வாங்கம்மா. என்ன பண்ண நீ? சாரிம்மா. போடா. ரொம்ப சாரிம்மா. சீக்கிரம் வேலையை முடி. அப்பா ஓ இவ்வளவு நேரம்லாம் விடக்கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்க? கருப்பாயிட்டு இருக்கு பாரு. சீக்கிரமா எடுத்து நடுவுல வேக மாட்டேங்குது. வேகட்டோன்னு விட்டு கருப்பாயிடுது. நான் என்ன பண்றது? சரி நீ ஒண்ணு பண்ணு. அதை கூட நான் பாத்துக்கிறேன். நீ இதை பாரு. நான் போட்டப்போ லேட்டா தான் கருகுச்சு. இப்ப பாரு நீ போட்டது உடனே கருகிடுச்சு. டேய் அடுப்ப குறைச்சு வைடா. என்ன ரொம்ப சூடா இருந்தா அதிரசம் கருக்கத்தான் செய்யும். என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு மாமா. சாப்பிட்டு பார்க்கலாமா? இதோ தரேன் மாமா. மனு அதை சாப்பிட கொடு. என்னது அதிரசம் மாதிரியே இல்லையே. கருத்துண்டு மாதிரில இருக்கு. பது என்னடா பது? இவங்க எல்லாம் செஞ்சிருவாங்கன்னு சொன்ன. இப்ப என்னடா பண்றது? சரி சரி சாம்பிள் தானே. சாவித்ரி மத்ததெல்லாம் எங்க இருக்கு? அதோ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் கருக்கி வச்சிருக்கீங்க. அது வந்து எப்படி பாட்டிக்கு டெலிவரி பண்ண முடியும்? என்ன சாவித்ரி என்ன வேலை பார்த்திருக்கீங்க? அவங்க இத பார்த்தா நம்ம மூஞ்சில காரி துப்புவாங்க. உங்களை நம்பி சொன்ன பாருங்க. ச்சே, என்னை சொல்லணும். இல்லப்பா இதோ ரெடி பண்ணிடலாம் பாங்க. ஷோ வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்க நான் விட மாட்டேன். இந்த கேஸ்ல அவன் மேல போட்டே தீருவேன். ஐயோ சார் 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 தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் அவரை விட்டுருங்க சார். அவர் எல்லாம் குடிக்கிற ஆளே இல்ல சார். அவங்க ரொம்ப பெரிய இடம். ரெக்கமெண்டேஷன் போன் வந்துச்சுன்னா வெளியே விட்டுதான் சார் ஆகணும். யோ என் சட்டை அவன் புடிச்சிருக்கான். அவனை எப்படி வெளியே விட முடியும்? நான் அவனை வெளியே விட்ட அசிங்கலாம் எனக்கு. அவனுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு பாடம் சொல்லி தரணும். அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணைய போலீஸ பகச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு அவனுக்கு நாம காட்டணும்யா. சார் ஏதாவது பிரச்சனை ஆயிடும். நான் பார்க்காத பிரச்சனையா? அவன் கூனி குறுகுற அளவுக்கு நான் ஒரு விஷயத்த பண்றேன் பாரு. ஐயோ தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க சார். காலையில தாத்தாவை கூட்டிட்டு வந்து உங்களை பார்க்க சொல்றேன். அவரு எவ்வளவு பெரிய வக்கீல வேணாலும் கூட்டிட்டு வருவாரு. தயவு செஞ்சு அவரை வீட்டுக்கு அனுப்புங்க. வீட்டுக்கு தெரிஞ்சா எல்லாரும் அவமானத்துல ஏதாவது பண்ணிப்பாங்க சார். அது எங்க குடும்பத்தையே பாதிச்சிரும். தயவு செஞ்சு இவரை என் கூட அனுப்பிடுங்க சார். சரி சரி நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறதுனால இவனை விட்டுறலாம்னு தான் யோசிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஆனா அதுக்கு நீ ஒரு விஷயம் செய்யணுமே. சொல்லுங்க சார் நான் செய்யறேன். என்ன வேணாலும் பண்றேன். இங்க என்னோட சேர்த்து 4 பேர் இருக்கோம்.
பாலிஷ் போடுறேன் சார், போடுறேன். யோ சார், அந்த பாலிஷ் எடுத்து குடியா. சரிங்க சார். இங்க பாரு, ஷூ எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. அப்படியே பாலிஷ் போட்டேன்னா அழுக்கெல்லாம் அதுல ஒட்டிக்கும். முதல்ல உன் புடவை முந்தானையால நல்லா ஷூவை தொட. தொட சீக்கிரம். கூட்டிட்டு போறதானே இங்க வந்த. எங்கடி இருக்கா? எங்க இருக்கா? அங்க போய் நீ என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? அத போலீஸ்கார முன்னாடி போய் டான்ஸ் இது ஆடிட்டீங்க என்ன? கொஞ்சம் அமைதியா இருப்பா. யோ, அவங்க போன் நம்பர், அட்ரஸ், டீடைல்ஸ் எல்லாம் எழுதி வாங்கியா. ஓகே சார், வாங்கிடுறேன். அக்கா நீ சொல்லு கண்ணத வர. என்னங்க இறங்குங்க. வாங்க வாங்க. வரல. எனக்கு அந்த காரை விட இந்த காரை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இங்கே இருக்கேன். அப்படியே சீட்டை கொஞ்சம் மாறி தம்பி வாப்பா. நான் உங்க எல்லாரும் எதுக்கு வர சொன்னேன்னா, வீட்ல அடுத்து நடக்க போற சுமங்கலி பூஜைக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பரிகார கல்யாணம் முடிஞ்சு வர்ற இந்த சுமங்கலி பூஜையை நல்லபடியா நடத்தணும். தாராளமா பண்ணிரலாம் பாட்டி. இன்னைக்கே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாங்க பாத்துக்கிறோம் பாட்டி. ரொம்ப சந்தோஷமா. சரி, அவங்க உங்க வேலையை பாருங்க. சிதம்பரம், அந்த ஜங்ஷன் பிரான்ச் கணக்க கொஞ்சம் பாத்துடலாமா? பாத்துடலாம்ப்பா. நாங்க பாத்துக்கிறோம்னா ஏன் என்னாண்ட சவால்ல தோத்து போனது மறந்து போச்சா? எல்லா வேலையும், அதாவது நான் சொல்ற எல்லா வேலையும் நீங்க செஞ்சுதான் ஆகணும். என்ன விளையாடுறியா? நான் ஒண்ணும் விளையாடலையே, உண்மையத்தான் சொல்றேன். மாமா அன்னைக்கு ஒத்துக்கிட்டாருல, நீங்க செய்ய மாட்டீங்கன்னா போய் மாமா கிட்ட கேளுங்க. போட்டியில தோத்ததும் இல்லாம செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி விடுங்க, நானே போய் மாமா வேண்டாம் நியாயத்தை கேக்குறேன். ஐயோ, அவ சொல்ல போறாடி. போ போ, போய் தடுத்து. ஏய் நில்லு. சரி, இப்ப என்ன பண்ணணும்? வீடெல்லாம் கிளீன் பண்ணணுமா? இல்ல இல்ல இல்ல, நிறைய அழுக்கு துணி இருக்கு, எல்லாத்தையும் துவைச்சு காய வைக்கணும். என்னது? நான் துணியை துவைக்கணுமா? தமன்னா, வாஷிங் மிஷின் தானே துவைக்க போகுது. நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? விடு. அத்தை, நீங்க கிச்சன் செக்ஷன்,
எல்லா பாத்திரங்களையும் ஒழிச்சு போட்டு கழுவி கவுத்து அடுப்பு மேடை எல்லாத்தையும் கழுவி தொடச்சு சுத்தமா வைங்க. நம்மளுக்கே வேலை சொல்றாளே இவள. நல்ல வேலை நம்மள விட்டுட்டா. இல்ல எனக்கு வேற கால்ல குண்டடிப்பட்டது இல்ல, அதனால என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் மேல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐயே, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க மனோ, அப்படியெல்லாம் யாராலையும் தப்பிக்க முடியாது. எல்லாருக்கும் வீட்ல ஒரு பொறுப்பு இருக்கு. பைப்ல தண்ணி கலரா வருது, அதனால நீங்க போய் டேங்க் ஃபுல்லா கழுவி கிளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தொடச்சு விட்டுருங்க. அப்புறமா நான் மோட்டரை போட்டு தண்ணியை ஃபில் பண்ணி விட்டுறலாம். எதுக்கு ஏன் சட்டையை கிழிச்சு வச்சிருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா தமன்னா உனக்கு? ஏங்க போய் அந்த ராணிய கேளுங்க, அறிவு இருக்கான்னு. என்ன துணி துவைக்க வச்சுட்டா? எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு, அதனாலதான் இப்படி கிழிச்ச. அதுக்காக அவ துணியை கிழிச்சிருக்கணும், இல்ல அந்த சித்தார்த் ஷட்டையாவது கிழிச்சிருக்கணும். ஏன் ஷட்டை எதுக்காக கிழிச்ச? இதெல்லாம் நியாயமா? சரி சரி, மீதி துணியாவது கிழிக்காம ஒழுங்கா துவை. துணி துவைக்க சொன்னா கிழிச்சுட்டு இருக்கா உட்காந்து. நம்மளையே துவைக்க சொல்றாங்க. துவைக்க துவைக்க எவ்வளவு துணி வந்துட்டு இருக்கு. துணி எல்லாம் துவைச்சிட்டியா? ஏய், யாரா நீ? எப்படி வீட்டுக்குள்ள வந்த? ஏய், என்ன அடையாளம் தெரியல? நான் தான் மனோ. என்ன மனோ இது இப்படி ஆயிட்ட? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு. இந்தா நீயே பாரு. தமன்னா, அது டேய், என்னடா இது இப்படி இருக்க? ஆமாமா, என்ன நொந்து நூலாக்க வச்சுட்டா. இங்க பாருங்க, தமன்னா துணியை துவைச்சு அவ கையும் போச்சு. எவ்வளவு துணியை துவைச்சு போட்டிருக்கா பாருங்க. என் சட்டை வேற கிழிச்சு போச்சுமா. எவ்வளவு திமிர் இருக்கணும் அவளுக்கு. அந்த போட்டியில ஜெயிச்சுட்டு இவ்வளவு ஆட்டம் ஆடுறாளா? பொம்மிய விட இவ கொஞ்சம் ஓவராவே போறா. இவ அதிகாரத்தை நான் தவிடு பொடி ஆக்குறேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஆமா, அத ஏதாவது பண்ணியே ஆகணும். டேய் போடா, போய் முதல்ல முகத்து கழுவு போ. நான் தான் சொன்னல அங்கேயே நில்லுன்னு. எதுக்கு நகர்ந்த? நீ வந்து என் மேல உளுந்துட்டு இப்ப என்ன குத்தம் சொல்லுற? இங்க பாரு, முதல்ல நீ எந்திரி எந்திரி. யோ, என் மேல இருக்கிற நீ தான் என் முதல்ல எந்திரிக்கணும். நீ வந்து என் மேல உளுந்துட்டு எந்திரி எந்திரின்னுகிற. நீ எந்திரி முதல்ல. வேணும்னே பண்றியா? ஆமா ஆமா, எங்களுக்கு ரொம்ப ஆசைதான், அதனாலதான் வேணும்னே வந்து இச்சம் பாரு. நீ இடிவே இல்லல்ல, நான் தான் பார்க்க வந்து இஷ்டனா? இரியா இரு, செயின் மாட்டிக்கிச்சு. ஏன் இப்படி உன் தாலியை என் செயின்ல சிக்க வச்ச? ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை பாரு, உன் செயின்ல கொண்டாந்து என் தாலிய சிக்க வைக்கணும்னு. பண்றதெல்லாம் நீயே, எல்லாத்துக்கும் என்ன குத்தம் சொல்லிருக்கிறா? இங்க பாரு, சீக்கிரம் எடு. சரியா? இரியா, நல்லா மாட்டிச்சு. மொல்ல எத்தாதான் வரும். இரு. ஐயோ, இதெல்லாம் சரி வராது. நீ தாலியை கழட்டு. நானும் செயினை கழட்டுறேன், அதுல இருந்து உருவி எடுத்துக்கலாம். என்னது தாலிய கழட்டுறதா? அதெல்லாம் நம்மளாண்ட ஆவாது. ஏய், இந்த சீன் போடுறியா? நடந்தது டிராமா கல்யாணம், டிராமா தாலி. என்னமோ நிஜ தாலி கட்டுற மாதிரி ரொம்ப சீனா போடுற. நீ முதல்ல தாலியை கழட்டு, நான் செயினை கழட்டுறேன். கழட்டு. என்னாலாம் கழட்ட முடியாதியா? கழட்டுவே கழட்ட மாட்டியா? கழட்டுன்ற. இந்த பாரியா, நீ வேணா உன் செயினை கழட்டு, என்னாலலாம் தாலிய கழட்ட முடியாது. ஐயோ, என்னமோ நான் ஆசைப்பட்டு தாலி கட்டுற மாதிரி கழட்ட பாட்ட சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. என்னால தாலிய கழட்ட முடியாது. உன்னால ஆனதை பாத்துக்கோ. எல்லாம் என் நேரம். யோ, உன்னோட அவசரத்தையும் கோவத்தையும் இதுல காமிச்சேன்னா அவராது.
இரு நானே அவுக்குறேன். அண்ணே, சித்தார்த் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நான் உங்களை நேர்ல பார்த்தது இல்லைன்னு, ஆனா பொம்மி அக்கா உங்களை போட்டோல எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஐயோ, பெரிய பிரச்சனையா இருக்கும் போலகுது. பொம்மை நினைச்சு என்னடா பேசினிருறாளே. எனக்கு வேற போக்கடம் இல்லாம தான் உங்களை தேடி வந்திருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. சரி சரி, அழாதீங்க அழாதீங்க. இன்னும் 2 நாள் தானே, அதுக்குள்ள உங்க புருஷன் வந்துருவாருன்னு சொல்றீங்க. அது வரைக்கும் இங்கே இருந்துக்கோங்கம்மா. பொம்மி அக்கா சொன்னப்பெல்லாம் எனக்கு தெரியலன்னு, எனக்கு இப்பதானே புரியுது. நீங்க ரொம்ப நல்லவர்னு. என்னங்க, பரவாயில்ல. ஆமா பொம்மி, உனக்கு இந்த பொண்ணை எப்படிமா பழக்கம்? அது என்கிட்ட என்ன பேச்சு பேசுற? இப்ப வாயை திறந்து பதில் சொல்லு. அது அது தெரிஞ்ச பொண்ணுதான் பாட்டி. மத்த விஷயம் எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். பாவம், அவளே மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கா. முதல்ல அவளுக்கு என்ன ஏதுன்னு பாப்போமே. சரி தர்ஷினி, நீ அவளை கூட்டிட்டு போ. சரிங்க அண்ணி. வாங்க, உள்ள வாங்க. ஐயோ, யாரு என்னன்னு அவளும் சொல்ல மாட்டா. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன புடிச்சு தொல்லை பண்றாங்களே. நான் என்னதான் பண்ணிட்டோம்? அம்மா பொம்மி. ஐயோ, இப்ப என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. சொல்லுங்க பாட்டி. நம்ம வீட்டுல இன்னைக்கு சாயந்தரம் சுமங்கலி பூஜை. பரிகார கல்யாணம் முடிஞ்சு நீங்க 2 பேரும் செய்ய போற முதல் பூஜை. இத நல்லா செய்யணுமா? சரி பாட்டி, அதெல்லாம் நல்லா பண்ணிடலாம்.